பாடம் எப்படின்னா, சக்கராத்து முதல் கபர் வரை சாட்டா தான் இப்போ முடிக்க போகிறேன். என்ன கேட்டால், நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு எவ்வளோ நேரம் எனக்கு கிடைக்குதோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு நாங்கள் பதிவு வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஒரேடியாக உங்களுக்கு சொல்லும்போது போர் அடிக்கிற மாதிரி தோணும். ஏன்னா உங்கள் வயசு அப்படி. இப்போ நீங்கள் கூட நினச்சிருக்கலாம், வர்றவங்க கொஞ்சம் எங்கே வருவாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். நான் ஏற்கனவே கிளாஸ் எடுக்கல, யாராவது இருந்திருக்கீங்களா? மாஷா அல்லாஹ். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்களுக்கு அல்லாஹ் தஆலா திரும்பவும் வந்து நான் அந்த கிளாஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். அது மற்ற கல்வி மாதிரி இந்த கல்வி கிடையாதுமா. இப்போ நீங்கள் பிகாம் படிக்கலாம், பிஎஸ்சி படிக்கலாம், சைக்காலஜி படிக்கலாம், அதாவது உலக படிப்புகளில் எத்தனையோ படிப்புகள் படிக்கலாம். ஆனால் நம்ம மார்க்க படிப்புகளில் உள்ள சட்ட திட்டங்களில் முக்கியமாக மையத்துக்கு செய்ய வேண்டிய முறைகள், அதை நம்ம வந்து தெரிந்து கொள்வது நம்மளுக்கு ஃபர்லு கிஃபாயா தான். எல்லாருக்குமே தெரியும். ஃபர்லு ஐன்டா என்ன சொல்லுங்க? ஃபர்லு ஐனுண்டா கட்டாயம். பயம் இல்லாமல் சொல்லுங்கள், நான் ஒன்றும் அவ்வளோ ஒரு இதாக கேட்க மாட்டேன். நம்மளுக்குள்ள பிரின்சிப் வர்றதுக்கு தான் இந்த வார்த்தையில் முதல்ல முன்னுரையாக கொடுக்குறோம். சரியா? பயம் வேணாம். அது நம்ம கிளாஸ் எப்படியோ எப்படியெல்லாம் நினைக்க வேணாம். இருந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட இல்லாத பிள்ளைங்களுக்கு சொல்லணும். சரியா? ஃபர்லு ஐனுண்டா கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமை. ஃபர்லு கிஃபாயாண்டா செஞ்சா நன்மை, செய்யாட்ட தீமை கிடையாது. தீமை இல்லைன்னு கிடையாது. இப்போ வந்து இந்த 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 இடத்துல ஃபர்லு கிஃபாயாவுக்கு ஜனாசா வேலை வருது, ஜனாசா இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நானே மவுத்தாகிறேன், நீங்கள் எல்லாரும் ஜனாசா வேலை தெரியலை, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரியும். அப்போ அந்த ஒருத்தர் அந்த வேலையை செஞ்சுட்டா உங்கள் எல்லாருக்கும் நன்மை உண்டு. புரியுதா உங்களுக்கு? ஃபர்லு கிஃபாயாவில் கிடைக்கக்கூடிய நன்மை எக்கச்சக்கம். ஆனால் நம்மளுக்கு இப்போ செஞ்சால் தப்பு, இது நன்மை, செய்யாட்ட தீமை இல்லைன்னு நம்ம விளையிட முடியாது. இப்போ யாருமே ஒரு முஹல்லாவில் இல்லை, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன, அந்த முஹல்லா அனைவருமே குற்றவாளிகள். அதில் ஒருவர் தெரிஞ்சு அதில் வந்துட்டாங்கண்டா எல்லாருக்கும் நன்மை எழுதப்படும். அப்போ இது எவ்வளோ பெரிய வேலை. புரிகிற மாதிரி இருக்காமா? சொல்லுங்கள், புரிகிற மாதிரி இருக்கா? உங்களுடைய ஆர்வம் தான் எங்களை பேச வைக்கும், புரிஞ்சுக்கோங்க. சரியா? இது வந்து சும்மா வகுப்பு மாதிரி இருக்காது, இது நம்மளுடைய வாழ்க்கை. எல்லாருமே சின்ன பிள்ளைங்க. மரணத்தை பற்றி பேசும்போது யாருக்கும் பயம் வேண்டாம். மரணத்துக்கு ஒரு கிளாஸா? ஆனால் மரணம் தானே நமக்கு வாழ்க்கையே. நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சூரா முல்குல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹயாத்தை சொல்லி அவன் மவுத்தை சொல்கிறான். மவுத்தை நம்மளுக்கு எச்சரிச்சுட்டு தான் ஹயாத்தையே சொல்கிறான். ஒரு மனிதன் பிறந்தால் இறந்து தான் ஆகணும், இறப்பதுக்கு தான் பிறக்கிறான். அதுதான் உலக நியதி. அல்லாஹ் நம்மளை அப்படித்தான் படைச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம அவன் படைச்ச நோக்கத்தில் நம்மளை எதுக்காக வேண்டி கபனிட்டு கொண்டு அடக்குறாங்க? மற்ற மற்ற மதத்திலலாம் அது கிடையாது. நம்ம மார்க்கத்தில் மட்டும்தான் ஜனாசாவுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஜனாசாவுக்கு மதிப்பு கொடுக்கணுன்னா எப்படி மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒன் பை ஒன்னாக ஒரு அளவு நம்ம சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும் தரணும். உங்களுக்கு ஆர்வத்தோடு நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஆர்வம் குறைஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு பார்க்கலே எனக்கு தெரியும். இப்போவே நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு டிஸ்டர்பாக இருக்கீங்க. எப்படி பாடம் இருக்குமோ தெரியலையே, என்னென்ன நடத்துவாங்களோ புரியலையே, நம்ம எப்படி இப்போ வந்து இப்போ இதே உங்களுக்கு லாஸ்ட் வருஷம்னு சொல்கிறீங்க. இப்போ கல்விக்கு லாஸ்ட்டே கிடையாது. இப்போ நாங்கள்லாம் கற்றுக்கிட்டே தான் இருக்கோம், இன்னும் மனசை போய்கிட்டே தான் இருக்கோம். அதனால் கன்னத்தில் கை வைக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்கள் ஆர்வமும் உங்களுடைய அந்த ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிடுவேன். ஆனால் எல்லாரும் கட்டாயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி ஜனாசாவுடைய கல்வி. நீங்கள் எந்த விதத்துலையும் இந்த பிள்ளைங்க முன் வந்தீங்கன்னா எங்கள் பெரியவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். இப்போ பல வீட்டுகளில் என்ன சொல்லிடுவாங்க, சின்ன பிள்ளை ஜனாசா கிட்டே நிற்காத, போயிரு. ஏன் எதனால் சொல்கிறாங்க சொல்லுங்களேன்? நல்லா சொல்லுங்க, உஷாராக பேசணும். சரியா? எல்லோரும் சாப்பிட்டு நோம்பு தானே? எல்லோரும் நோம்பு தானே? அல்ஹம்துலில்லாஹ். அப்போனா உற்சாகமாகவே பேசணும். நோம்பில் அதிகமாக இருக்கணும் நம்மளுக்கு உற்சாகம். நம்ம பதிலுடைய நாட்களில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு எப்படிப்பட்ட வீரம் இருக்கணும். அதனால் சரி, இப்போ வந்து இப்போ என்ன கேட்டோம் உங்கள்கிட்ட சொல்லுங்கள்.
பயந்துருவோம். பயந்து எதுக்கு பயப்படணும்? அப்போ பெரியவங்கள மாதிரி என்ன செஞ்சுறாங்க, நானும் உங்களை மாதிரி இருந்துட்டு தானே வந்திருக்கேன், அப்போ என்னையும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், எங்களுக்கு இது கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் ஆசையும் உருவாக்கணும். இந்த வேலைங்கிறது நம்மளுக்கு அல்லாவா பார்த்து கொடுக்கக்கூடிய பெரிய நியமத்து. இப்போ இந்த வேலைக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலி அதை மட்டும் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அதுக்குள்ள விஷயத்த போகிறோம். ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்குறாங்க, ஏன் அல்லாஹ் ஈமான் கொண்டுட்டோம்டா, முஸ்லீம்ங்கிற அந்தஸ்தை கொடுத்துற, தொழுதுட்டா சொர்க்கத்தின் சாவியை தாரேன்னு சொல்கிற, நோன்பு வச்சுட்டா நானே கூலின்னு சொல்கிறேன் இல்லையா அல்லாஹ், ஜக்காத்து சதக்கா கொடுத்துட்டா உன்னுடைய கருணை நேரடியாக அந்த மனிதருக்கு கிடைக்குதுன்னு சொல்கிற, ஹஜ்ஜுக்கு போயிட்டா அன்று பிறந்த பாலகராக ஆயிரேன்னு சொல்கிறேன். இந்த கடமைகளுக்கெல்லாம் இப்படி கூலி வச்சுருக்க, ஜக்காத்துக்கு ஒரு சட்டை வச்சுருக்க, சதக்கா கொடுத்தா ஒரு நன்மை வச்சுருக்க, எல்லாத்துக்குமே நன்மைகளை பகிர்ந்து கொடுத்துருக்க. ஆனால் இந்த ஜனாசா வேலைக்கு நீ என்ன தருவ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்ட நோக்கம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஊரில் இந்த மனிதர் மவுத்தாயிட்டார், அவருக்கு போய் நீங்கள் கபன் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு வந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க, இந்த இடத்துல இந்த மனிதர் மவுத்தாங்க எங்கன்னு. அந்த மனிதருக்கு நீங்கள் ஒரு நபி தபனிட போகிறீங்களா? அவன் பொல்லாத ரவுடியில், இப்போ நம்ம பாணியில் சொல்ல போனால் ரவுடி, அப்படிப்பட்ட மனிதனுக்கு நீங்கள் போய் கபன் செய்ய போகிறீங்க? என் ரப்பு சொல்லிட்டேன், அதனால கபனிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அந்த மனிதனை போய் பார்த்து கபனிட்டு தபன் செஞ்சுட்டாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு நபி வந்து கபனிட்டுட்டாங்களே அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, அல்ல இந்த மனிதனுக்கு என்னை கபனிட வச்சு, அப்போ எனக்கு கூலி என்ன? நியாயமான கூலி தானே, கேள்வி தானே. இப்போ கேட்ட உடனே எல்லாம் சொல்கிறான், ஒரு மனிதனை சங்கைப்படுத்தி, அதாவது மனிதன் இறந்த மனிதனை சங்கைப்படுத்தி கபன் செய்து நல்ல முறையில் அவன்கிட்ட இருக்கிற அந்தரங்கத்தை மறைச்சு, அதாவது ஜனாசாக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை மறைச்சு கபன் செய்கிறதுனா கபரில் கொண்டே அடக்குது. இதுக்கு நம்ம பெண்கள் போக முடியாது. ஆனால் மொத்த இதை நம்மளுக்கு சொல்கிறேன், கபன் செஞ்சுட்டா அந்த மனிதனுக்கு நான் கொடுக்குற கூலி என்ன தெரியுமா? உலகத்திலையும் கபரிலையும் மறுமையிலையும் ஒரு மலக்கை கொண்டு அவனுக்கு நிழலிட வைப்பேன். சுபஹானல்லாஹ் உசார் வரவே இல்லை. இனி உசார் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு மற்ற விஷயங்களை சொல்லுவோம். இப்போ அது அப்படின்னு நல்லா சொல்கிறான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் ஜனாசா வேலை செய்கிறேன், நான் மவுத் ஆகிட்டேன், என்னையே கபரில் அடக்கிட்டாங்க. இப்போ எனக்கு வரும்போது வெயிலுடைய தாக்கம் இருந்துச்சுன்னா என்ன செய்வேன்? நோன்பு இல்லாத நேரத்தில் தண்ணி குடிச்சுக்கிடுவேன். வெயில் ஆட்டோவில் தான் வர்றோம், அனலாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிடுவேன். ஒரு இணல் வந்துச்சுன்னா ஒதுங்கிடுவேன். ஹயாத்து இருக்குது, எனக்கு இருக்கக்கூடிய பக்குவங்கள்லாம் இருக்குது, அதே மாதிரி இருந்துருவேன். நான் கபருக்கு போன பிறகு அதெல்லாம் செய்ய முடியுமா? இப்போ இவ்வளோ வெயில் போடுது, அந்த கபருக்கு மேலே ஒரு மலக்கு கொடை பிடிக்கிறாங்க, அந்த வெயில் படாமல் அந்த கபரை காப்பாற்றுறாங்கண்டா எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? எதுக்கோ கற்பனை பண்ணுவோம் இல்லையா? இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே. இது அப்படிப்பட்ட வேலை தான் இந்த ஜனாசாவுடைய வேலை. நீங்கள் இது வரைக்கும் எந்த ஜனாசாவுடைய கலந்துருக்கீங்களா? கலந்து பிள்ளைங்க யாரும் இருக்கீங்களா? சரி, இதுக்குள்ளே கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? ஃபிக்கு கிளாஸில் இன்னும் நடத்தலையா? கொஞ்சம் நடத்தியிருக்காங்க, முழுமையாக போகலை. சரியா? சரி, இப்போ நான் நடத்தும்போது உங்களுக்கு யாருக்கும் பயம் வருமா? எல்லாரும் சொல்லுங்கள், வராது இல்லையா? சரி, என்னைய பார்த்தா பயமாக இருக்கா? இல்லை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த மாதிரி ஒரு கூலி பெறக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு பத்ர் சஹாபாக்கள் யுத்தம் ஆரம்பிக்க போகிற இந்த புனிதமான நாளில் நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தரக்கூடிய இந்த ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு நன்மையை தர நாடிட்டான்டா, இன்ஷா அல்லாஹ் நம்மளை அல்லாஹ் சொர்க்கத்திலையும் அவனுடைய அரிசி நிழலில் போய் அமர